இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 21 2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம், சித்திரை மாதம் 8ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்களில் மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, பஞ்சமி திதி. இன்றைய நாள் துலா ராசி அல்லது துலா லக்னம். மெயினாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. பாலில் மன நிம்மதியை கொடுக்கும், டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். சுக்கிரன் தன் வீட்டில் ரிஷபத்தில் வந்து உட்காந்துட்டாரு. உங்கள் வீட்டில் ராஜா நீங்கள் தான். அதே மாதிரி சுக்கிரன் தன் வீட்டில் உட்காந்துருக்காரு. உச்சம் பெறக்கூடிய சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்துலேயும் நல்லா தான் இருப்பார். அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள், இன்ப அதிர்ச்சி இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் அதிகரிக்கிறது. காசு பணம் ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கும் அன்றைய நாள். மெயினாக உணவு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதே மாதிரி வாடகைக்கு விட்டு வாங்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்கள், டெக்ஸ்டைல் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் காசு பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு போக்குவரத்து இருக்கும், நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா ஓடும், அமோகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக ஆண்கள் நிறைய பேருக்கு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், கட்டுமான தொழில், அண்ணன் தம்பி சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஒரு மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம். மனசுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கும். ஒரு முயற்சி எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆஞ்சநேயரை மனசார வணங்குவது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க. கொஞ்சமாறு வெள்ளி சேர்த்து வைக்கணும். பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கா, கொஞ்சமாறு தங்கம் சேர்த்து வைக்கணும். பையனுடைய படிப்புக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும். நிறையா பேருடைய வீட்டில் வண்டி வாகனங்கள் மாற்றுவது, அதை பற்றியான ஆலோசனைகள் நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு திடீர் பிரயாணமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மிக முக்கியமான தெய்வங்களில் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிஃப்ட்டுனா கிஃப்ட். இன்றைய நாள் முழுக்க முழுக்க உங்களுக்கு கிஃப்ட்டு தான். ஒரே பணப்புழக்கம்தான், திடீர் சந்தோஷம்தான். நண்பர்களை பார்ப்பது, நண்பர்கள்கிட்ட ஜாலியாக பேசுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, பிடித்த உணவை புசிப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி தைரியமாக நின்று உங்கள் காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். என்ன தான் சொன்னாலும் கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க, ஜோராக இருப்பீங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு சில பேருடைய ஆஃபீஸில் பாஸை கூட தேவையில்லாத பிரச்சனை, சண்டை. நம்ம ஒன்று சொன்னால் பாஸ் ஒன்று சொல்லுவார், இல்லை வேண்டாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலான்னு, இல்லை நீங்களே ரிசைன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயந்தான் இன்றைய நாள் நடக்க போகிறது. அதுக்கான ஒரு ஆயுத்த பணிகள்லாம் செய்வீங்க. நல்ல வேலை இருக்கும் கையில், நல்ல வேலை கிடைக்கும், இன்டர்வியூ கிளியர் பண்ணுவீங்க. ஆஃபர் லெட்டர் கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வேலையில் கொஞ்சம் ஒரு சிரமத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். சிம்பிள், எந்திரிச்சோன்னா சிவபெருமானை பாருங்கள். சிவபெருமானுடைய ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் சரி போய் வழிபாடு பண்ணுங்கள், மனசார சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நெத்தியில் இட்டுன்னு போங்க. நினச்ச காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம். பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரன் மிருகசீரிஷோ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். கண்டிப்பாக வண்டி வாங்கிறது, வீடு வாங்கிறது இல்லையா, உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றை இன்றைய நாள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள், அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு சீட்லாம் கிடைக்கணும், நீட்டு வேறு பக்கத்தில் வருது, ஜம்முன்னு எழுதுவீங்க, நல்ல மார்க் வரும். கன்னி ராசிக்கு வந்து அடிக்கிறவங்க யாருமே கிடையாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அசுர பலத்தில் உட்காந்துருப்பீங்க.
படிப்புலேருந்து எல்லாமே உங்களை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் பசங்களுக்காக நிறைய செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் இந்த சந்திரன் சுக்கிரன் சேருவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. ஸ்வீட்டு மட்டும் சாப்பிடாதீங்க. நல்ல குலோப் ஜாமுன், இந்த ஜாங்கிரி, இந்த ஜீரா ஐட்டம்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். அதை மட்டும் சாப்பிடாதீங்க. மற்றபடி இன்றைய நாளை வரைக்கும் திடீர் பண வரவுகள் தரும். மெயினாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அகலும். ஒரு சில இடங்களில் ஓப்பனாக மனசு விட்டு பேசணும்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்னென்னா உட்காந்து பேசுவீங்க. அதனால் பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. இன்றைய நாள் முழுக்க முழுக்க அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஏன்னு சொன்னால் சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே முழு சுபராக உங்கள் மேலே பார்வை கொடுக்கக்கூடிய நாள். அழகு, ஆடம்பரம், வசீகரத்துக்கு எந்த குறையும் கிடையாது. ஆள் பக்கம் சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க. உடம்புலாம் எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் உதிர்ந்துடும். நல்லா வாக்கிங்லாம் போவீங்க. மனசுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் மிக அதிகமாக கொடுக்கும். நிறையா பேருடைய ஃபேமிலியில் அந்யோன்யம், தாம்பத்தியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருடைய ஃபேமிலியில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அசாத்தியமான வலிமை உண்டு. மன சங்கோஜமே இருக்காது. எல்லா காரியங்களும் ரொம்ப நேர்த்தியாக நிதானமாக நடந்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். யாருமே உங்களை எதிர்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நிறையா பேருக்கு இந்த நாள் இன்விடேஷன்லாம் வீட்டுக்கு கொடுப்பாங்க. அழைப்பிதழ்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் வீட்டுக்கு நல்ல செய்தி வரும், தகவல்கள் வரும். நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப ஜோராக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் தங்கமாக இருக்குது. பஞ்சமஸ்தானம் தங்கமாக இருக்குன்னா வீட்டில் ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். காதல் கைகூடும். 2 நாளாக பொண்டாட்டிக்கிட்ட ஒரே பிரச்சனைனா இந்த நாள் போய் உட்காந்து பேசுவீங்க. செந்தில் சொல்ல மாதிரி நான் மல்லிகைப்பூவும் அல்வாவும் கூப்பிட்டு போனேன், பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி இந்த நாள் நிறைய பிரச்சனைகள் டீசெண்டாக முடியும். நிறைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜாலியாக ஒரு எங்கேயா போயிட்டு வருவீங்க. நல்ல கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க. நினச்ச எல்லா காரியங்களும் ஜம்முன்னு முடியும். மெயினாக திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். கேந்திரங்களில் மிக முக்கியமான இடம் 4ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் தன் வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறது. சந்திரனுடைய நட்சத்திரமாக மிருகசீரிஷம் மாறுகிறது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீடு கிடைக்கல, வாசல் ட்ரை பண்ணுறேன், புது வீட்டுக்கு போகணும், வாடகைக்கு வீடு கிடைக்குமா, எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். பணங்காசுக்கு பிரச்சனையே கிடையாது. பேங்க்குக்கு போனீங்கன்னா உத்தியோகம் கிடைக்கும். பேங்க்குக்கு போனால் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுவும் பெண்கள் புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உருவாகி கொண்டிருக்கிறது. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மிக முக்கியமான வழிபாடுகளில் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடம் மாறும். இன்றைய நாள் ஒரு சின்ன அசதி இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆற்றல், புது விதமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க. புது ஐடியா வரும். அந்த ஐடியாவை ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், புகழ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கப்படுது. அதுவும் மெயினாக பெண்களுக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியை தரும், மனசுக்கு சந்தோஷத்தை தரும். எடுத்த காரியங்களில் ஒரு நேர்மையாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மனசாட்சியுடன் நின்று ஒரு காரியத்தை முடிப்பீங்க. உங்களால் 10 பேருக்கு பிரயோஜனப்படக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 கடகம், நம்பர் 2 விருச்சிகம், நம்பர் 3 கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது தான் நல்லது. இந்த நாள் எல்லாருக்குமே மன சந்தோஷத்தோட எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல
ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.